இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்றைய சமூகத்தை ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 86ஆம் அதிகாரம், சங்கீதம் 86ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தாவே, என் செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். கவனிங்க, சங்கீதத்தை நிறைய பேர் அதிகமாக வாசிச்சிருப்பீங்க. சங்கீதத்தை நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க, அதிகமாக வாசிச்சிருப்பீங்க. திரும்ப 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 பல தடவை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. நான் சொன்ன இந்த வார்த்தை நிறைய பேருடைய மனதில் அதிகமாக அடிக்கடி வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்ன வார்த்தை என்னால், நான் சிறுமையும் எளிமையுமானவன். நிறைய இடங்களில் இந்த வசனம் சங்கீதத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்து நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தால் எனக்கு நேரம் போயிடும். இப்போ அதுக்கே நேரம் போயிடும், சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முடியாது போயிடும். இந்த சிறுமை என்கிற வார்த்தையை பைபிளில், அது குறிப்பாக சங்கீதத்தில் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? இருக்கிற ஒவ்வொன்றையும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருவேன். எனவே தாவீது இந்த வார்த்தையை அதிகமாக அடிக்கடி பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அப்படி என்ன சொல்கிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன். இந்த சிறுமை என்கிற வார்த்தை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த வார்த்தையை வேறு விதத்தில் தான் சொல்கிறாங்க. யாரும் தூய தமிழில் சிறுமை என்று சொல்கிறதில்லை. எல்லாரும் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செருமை அடைகிறேன், நான் செருமை அடைகிறேன். இவங்கள்ட்ட இந்த குடும்பத்தில் செருமை தான் பட்டேன், செருமை தான் அடைஞ்சேன், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செருமைப்பட்டேன். இப்படி நிறைய பேர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம், நீங்களே சொல்லியிருப்பீங்க இந்த வார்த்தையை. இது சரியான வார்த்தை சிறுமை. அதை தான் நம்முடைய வார்த்தைகள் என்ன செய்யுது, எல்லாமே கரெக்டாக நம்ம பேசுகிறோம். அதை தான் செருமை செருமை செருமைன்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு எழுத்து மாறிச்சுன்னா அது வேறு மாதிரி ஆகிடுது, அர்த்தம் வேறு. அதனால் அது வேண்டாம் நமக்கு. இப்போ சரி, சிறுமைன்னா என்ன? நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சிறுமைப்படுறேன். என்ன சிறுமைன்னா என்ன? ஆங்கில வார்த்தையில் சொன்னீங்கன்னா பாவர்ட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. சிறுமை அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இது தெரியும், இது புரியும், ஆனால் விளக்கம் தெரியாது. இந்த வார்த்தைகளுக்கு தெரியுது, நீங்கள் பேசுகிறீங்க, அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் படுகிற பாடு கஷ்டத்தின் மத்தியில் பேசுகிற வார்த்தை தானே இது. அதையே நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாவர்ட்டி என்று சொன்னால் ஏழ்மை, வறுமை, எளிமை. இதுதான் சிறுமை என்கிற வார்த்தையில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிறுமைப்படுதல் என்று சொல்லும் பொழுது அநேகர் உங்களை அற்பமாக என்றது, உங்களை அலட்சியப்படுத்துறது, உங்களை உதாசீனப்படுத்துறது, உங்களை புறக்கணிக்கிறது, உங்களை மதிக்கிறது இல்லை. இது எல்லாமே ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு வார்த்தையை அணுகுகிற செயல்பாடுகள். எனவே எனக்கு அன்பானவர்களே, இது போன்ற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். நான் ரொம்ப சிரமப்படுறேன். வேதாகமத்தில் சிறுமைப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க.
இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் நீங்கள் நினைக்கலாம், நான் கூட சிறுமையாக தான் இருக்கிறேன், சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், என்னை சிறுமைப்படுத்துகிறார்கள் எங்கள் வீட்டிலே எங்கள் குடும்பத்தில் என்று சொல்லி அந்த ஒரு மனநிலைமையோடு இங்கே அநேகர் உட்கார்ந்து இருக்கலாம். இது காலங்காலமாகவே இந்த அனுபவத்துக்குள்ளாக வெளியில் சொல்ல முடியாமல் புலம்பிக் கொண்டு வருந்தி கொண்டு மனசுக்குள்ளாரையே அழுது கொண்டு எத்தனையோ பேர் இருக்கீங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த சிறுமைப்பட்ட இந்த காரியங்களை குறித்து வேதத்தில் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சிறுமை எதற்காக வருகிறது என்று சொல்லி கேட்டால், வேதத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்குது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால். போதும். என்ன சொல்றாரு? பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னை சிறுமைப்படுத்துகிறாராம். ஓ, இது அங்கே ஒரு வசனம் அப்படி இருக்கிறது. எதற்காக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை சிறுமைப்படுத்துகிறாராம்? இது ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வழி நடத்துகிற ஒரு காரியமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, அந்த 15வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. போதும். பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உன்னை சிறுமைப்படுத்துகிறாராம். இந்த வசனத்தை போய் படிக்கும்போது, இதை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு 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 எண்ணம் அப்படி வரும். என்ன எண்ணம் வரும் நான் சொல்கிறேன். ஓ, ஆண்டவர் இதே படுத்தியிருக்கிறாரா அப்படின் போது, சரிங்க, ஏதோ ஆண்டவர் எங்களை படுத்திட்டு போட்டோம், பரவாயில்ல. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் எங்களை சிறுமைப்படுத்துறதை பற்றி பரவாயில்லைங்க, அவர் ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு போட்டுங்க. ஆனால் அந்த பாழா போன இந்த உறவு, இந்த சொந்தம் பந்தம், அவங்க படுத்துகிற பாடு இருக்க, அதை தாங்க கஷ்டமாக இருக்குது. இதான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இங்கே பாருங்கள், பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தின்னு என்பது இது கர்த்தர் செய்கிற காரியத்தை பற்றி இங்கே எழுதியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டுருக்கிற நீங்கள், இது ஆண்டவர் நடத்துகிறாருன்னு சொல்ல முடியுமா, இல்லை ஆண்டவர் செய்கிறதாக நீங்கள் உணர்றீங்களா என்று சொல்லி கேட்டால், இன்றைக்கி கதையாக சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு என்னமோ இது ஆண்டவர் நடத்துகிற மாதிரி தெரியலிங்க. ஆண்டவர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தா கூட, என்ன அவர் திட்டினாலும் கடிந்தாலும் கூட என் மனசு ஆறிடுங்க, தேறிடுங்க. என் பிள்ளை என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான் பாருங்க, பேசிச்சு பாருங்க, சொன்னாங்க பாருங்க. எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் கூட பிறந்தவங்க என்னை இப்படி நடத்துகிற விதம் இருக்குங்களே, என்னால் ஜீரணிக்க முடியலைங்க. நான் பெற்றெடுத்த என் பிள்ளை இருக்குது பாருங்கள், நான் பெற்ற பிள்ளை என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டது பாருங்கள், ஐயோ தாங்கவே முடியாதுங்க. இப்படி பல பல சூழ்நிலைகளில் இன்றைக்கு நிறைய பேர் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அதை குறித்து பார்க்கும் பொழுது இதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது, மேற்கொள்கிறது, இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாருன்னு அர்த்தமா? இப்படிலாம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, மனசில் வரும்.
பிள்ளைகள் மூலமாக சிறுமைப்படுத்தப்படுறாங்க, பெற்றவங்க மூலமாக சிறுமைப்படுத்தப்படுறாங்க, கூட பிறந்த சகோதரர் மூலமாக சிறுமைப்படுத்தப்படுகிறோம், நம்முடைய சொந்த பந்தங்கள் மூலமாக சிறுமைப்படுத்தப்படுகிறோம். இன்னும் எத்தனை காரியங்கள் யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை மாத்திரம் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் 52வது வசனம். ஆதியாகமும் 41. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுகு பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். போதும். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். இது சொன்னது யார் என்று சொன்னால், இங்கே மேலும் கீழே வாசித்தா தெரியும், அது யோசேப்புனுடைய வார்த்தை. இது யோசேப்பு சொல்கிறாரு, நான் சிறுமைப்பட்டிருந்தனே அந்த நாட்டில் அந்த தேசத்தில் தேவன் என்னை என்ன செய்தார், என்னை பழுக பெருகுன்னு பண்ணினார், அதனால் என் பிள்ளைக்கு இந்த பேரை வைக்கிறேன் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராவி என்ற பெயரை வைக்கிறதாக இங்கே எழுதப்பட்டிருக்குது. இது உண்மையான ஒரு சம்பவம் தானே? எது உண்மை? அப்போ யோசேப்பு சொந்த கூட பிறந்த சகோதரர் மூலமாக அவன் தள்ளப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான், குழியிலே தூக்கி போடப்பட்டான். தொடர்ந்தது அவன் வாழ்க்கையில் எங்கே போனாலும் அவனுக்கு சிறுமைதாங்க. சிறைச்சாலையில் செய்யாத குற்றத்துக்கான பழி. அப்படி பார்க்கும்பொழுது அவனோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான் தன்னுடைய சொந்த சகோதரரால். நான் சற்று முன்பு உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்ததை ஞாபகப்படுத்துகிறேன். பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு அவர் உன்னை சிறுமைப்படுத்தி என்று வாசித்தோம். அப்போ பின் நாட்களிலே யோசேப்படி நிலைமை என்ன ஆகிட்டுது? அந்த நாட்டுக்கே அவன் அதிபதி ஆகிட்டான். நான் சொல்ல வந்தது சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சொந்த குடும்பத்தாரால், தன்னுடைய உடன் பிறந்த கூட பிறந்த அண்ணன்மார்களால் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுபோல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலையும் கூட இதுபோல் சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். அடுத்ததாக ரூத்து 1 அதிகாரம் 21வது வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பாரே என்றார். ரூத்துடைய மாமியாருடைய வார்த்தை அது. என்ன சொல்கிறாவ? நான் ஒரு நிறைவாக போனேன், ஆண்டவர் என்னை என்ன செய்துட்டாரு, என்னை சிறுமைப்படுத்திட்டாரு. அப்படின்னா என்ன? புருஷன் இல்லை. இந்த நகோமிக்கு புருஷன் இறந்துட்டார். சரி, ஏதோ பரவாயில்ல, அவங்க அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. சரி, ஏதோ அந்த 2 பிள்ளைங்களை வச்சாது வாழ்ந்துடலான்னு பார்த்தா அந்த 2 மக கிடையாது, 2 மகன். இந்த 2 மகனும் அடுத்து இறந்துட்டாங்க. இத்தனைக்கும் திருமணமாகி இறந்துட்டாங்க. திருமணமாகி சரி பரவாயில்ல, அதில் ஒரு குழந்தை இருந்தாலாவது பரவாயில்ல, அந்த குழந்தைய பார்த்துட்டு வாழ்ந்துடலான்னா அதுக்கு குழந்தையும் இல்லை. 2 பையனுக்கு திருமணமாச்சு, 2 பேருமே இறந்துட்டாங்க, குழந்தையும் இல்லை. இப்போ 2 மருமகள் தான் இருக்கிறாளோ. யோசித்து பாருங்கள் இப்போ வாழ்க்கை நிலைமை என்ன இருக்குன்னு. அவள் சொல்கிறான் சிறுமைப்படுத்தி. எதுக்கு இதை சொல்ல வரேன்? இது போல் இந்த சம்பவங்கள், சூழ்நிலைகள் இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் மனசில் இது போன்ற அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் யாருக்காவது ஒருத்தர் இருக்கலாம், எல்லாரையும் நான் சொல்லலை. இதுபோல் வெவ்வேறு விதங்களிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து கொண்டு வாருங்கள். முடிவில் நான் உங்களுக்கு முடிவை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம்.
சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. இது என்ன சிறுமை இது என்று சொன்னால், அண்ணாளை பற்றி உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். நல்ல பாட்டெல்லாம் பாடுறீங்க. என்ன அண்ணாளை நினைத்தவரே அப்படி இப்படி பாட்டெல்லாம் பாடுறோம். கவனிங்க, இந்த அண்ணாள் என்ன சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாள் என்று சொன்னால், நல்ல கணவன், அன்பான கணவன், அன்பா பேசுகிற கணவன். ஆனால் இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கவே, அந்த அண்ணாளுடைய கணவர் இன்னொரு மனைவியையும் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அது அந்த காலத்தில் முறைமையின்மை நடந்தது. அதில் அவளுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது. அங்கே எழுதியிருக்குது, அவளை சக்களத்தை என்ன செய்தாலாம், தினமும் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் இவளுக்கு பிள்ளை இல்லைன்றதை சொல்லி 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 குத்தி காட்டி பேசிகிட்டே இருப்பாளாம். எப்படி பாருங்க, கர்த்தர் 6வது வசனம் பாருங்க. அவள் கற்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக, அவளை சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அது மாத்திரமா, அங்க பாருங்க, இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். என்ன எவ்வளவு கஷ்டம் பாருங்க. தினமும் ஏதாவது சாடை பச்சு பேசிகிட்டு இருப்பா, குத்தலாக பேசிகிட்டு இருப்பா. கேட்டுட்டு இந்த அண்ணாள் என்ன செய்வாளாம், துக்கப்படுவாளாம், அழுதுட்டு இருப்பாளாம். அப்போ அவன் புருஷன் வந்து என்ன சொல்லுவானாம், அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிறோம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று. நல்ல புருஷன் மேலே தப்பே இல்லை. அன்பாய் பேசுகிற அருமையான புருஷன். கவனிச்சு பாருங்க. இருந்தாலும் அவளுடைய சக்களத்தின் மூலமாக அவள் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்ததை பார்க்குறோம், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்ததை பார்க்குறோம். அப்போ அண்ணாள் என்ன செய்தான், கர்த்தாவே உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் என்று அவள் என்ன செய்கிறாவ, ஜெபம் பண்ணுகிறாள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் நிறைய பேர் உண்டு. இன்னும் சிலரை சொல்ல தான் போகிறேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் சிறுமைப்படுத்தப்படுகிற நேரத்தில் நாம் என்ன செய்யணும், நாம் என்ன சொல்லணும், நாம் எப்படி இருக்கணும் என்பது தான் இன்றைய செய்தி. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த அண்ணாள் என்ன செய்தால், ஆண்டிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமா, யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும். ஓ, இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கிறாங்களான்றது தெரியும் தானே. யோபு 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 10:15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அதை அதிகரித்திருக்கிறது. 15வது வசனத்திற்கு பாருங்க. யோபு சொல்றாரு, ஐயோ நான் என் தலையை நான் எடுக்க மாட்டேன், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அதை அதிகரித்திருக்கிறது. அதாவது யோபு பட்ட துன்பம், யோபு பட்ட கஷ்டத்தை பாருங்க. அவள் அந்த வார்த்தை. ஆமாம், உண்மையாகவே ஒரு நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆனால் அவன் என்ன செய்யப்பட்டான், அவன் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். யோபு சொல்கிறாரு, என்னது, நான் என்னுடைய சிறுமையை பார்த்துறோம், நான் ரொம்ப அவமானத்தோடு இருக்கேன். இத்தனை பேர் இன்றைக்கி சிறுமைப்படுத்தப்படும் போது ஒரு அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில் வெளியில் சொல்கிறாங்களே, வெளியில் தலை காட்ட முடியல, தலை தூக்க இன்னைக்கு நிமிர்ந்து நடக்க முடியல. இருக்கட்டும், இதை சொல்லி சில பேர் ஆலயத்துக்கு வர்றது கிடையாதுங்க. நடக்கக்கூடாதது நடந்துட்டாக்கா ஆண்டுகிட்ட வர்றதில்லை, ஆலயத்தை தேடுறதில்லை. இப்படிங்க அவங்க முகத்தில் முடிப்பேன். இதெல்லாம் சரியா இல்லை. என்ன செய்யணும், நமக்கு ஒரு அனுபவம், இப்படி ஒரு அனுபவம் வந்துட்டுதுன்னா என்ன செய்யணும் என்பதை சில பேருக்கு தெரியல, செய்ய மறந்துடுறேன்.
எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தை வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் இங்கு பார்க்கிறோம். அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது, சங்கீதக்காரன் தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்க. சங்கீதம் 9:12. இரத்தப்பழிகளை குறித்து அவர்களை விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டருடைய கூப்பிடுதலை அவர் காண்பார். சங்கீதம் 25:16 பாருங்க. என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். இது தாவீதுடைய அனுபவம். நான் நிறைய பேரை சொல்லியிருக்கிறேன்னு நான் சொன்னேன். யோசேப்பை சொன்னேன், அன்னாளை சொன்னேன், நகோமியை சொன்னேன், யோபுவை சொன்னேன், தாவீதையும் சொல்கிறேன். இது சொல்லிக்கிட்டே போனால் அதுக்கு முடிவே இருக்காது. போதும் இந்த சாம்பிள் நமக்கு. தாவீது இப்படி எழுதியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 90:15 கூட அவர் சொல்கிறார். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். என்ன செய்யணும்? சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அதுக்கு எங்களுக்கு சரி கட்டுங்க என்று அவர் சொல்லி ஜெபிக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு இது போன்ற ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறார்கள். இதில் இன்னும் ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ஒரு நல்ல வார்த்தை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அதிகமாக அடிக்கடி நம்ம பார்த்த, படித்த, கேட்ட ஒரு வார்த்தையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 2 சாமுவேல் 16:12. 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இங்கே தாவீதினுடைய இந்த வார்த்தையை நம்ம பலமுறை படிச்சிட்டோம். என்ன சொல்றாரு? என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு, தாவீதினுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? தாவீது எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை வேதத்தை நன்கு படித்தவர்களுக்கு இது புரியும். இந்த வேத பகுதியை நான் பல 100 தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிரசங்கத்தில் இந்த வசனத்தை நான் கையாண்டிருக்கிறேன். 1 முறை 2 முறை இல்லை. இந்த வார்த்தையை தாவீது சொல்லுவதற்கான காரணங்களை கேட்கிறேன், அல்லது சூழ்நிலையை நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன். சீமேயி தாவீதை பார்த்து தூஷித்த பொழுது சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான். இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்பதை தான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த நிலைமைக்கு, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கு யார் காரணம்? யாரு? அவருடைய பெத்த மகன். அங்க இருக்க வசனத்தை பாருங்க, 11வது வசனத்தில் இருக்கு பாருங்க. இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்குவதற்கு தேடும் பொழுது, எனக்கு பிறந்த என் பிள்ளைய என் உசுரை வாங்கிறதுக்கு என்ன தேடிட்டு இருக்கும் பொழுது, இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். இந்த யாரு? இந்த சீமேயி. இவன் ஏன் கிடக்குறாங்க? நான் பெத்த பிள்ளையே எனக்கு எதிராக நின்றுட்டு கிடக்குது. எவன் பெத்த பிள்ளையே ஊராம் பிள்ளை வந்து அப்புறம் ஏன் என்ன பேச மாட்டான்? இதுதான் தாவீது சொல்ற வார்த்தை. நம்ம சொல்றாங்களே சொந்த கோடாலியே காலில் குடையுதுன்றாங்க. அந்த மாதிரி நம்ம இங்கே கோடாலி நமக்கே இருக்குது, அப்புறம் இங்கே அடுத்தவங்களை பற்றி என்னத்தை பேசுறது? தாவீதுடைய அனுபவம். நான் எங்கே வரேன்னு சொல்கிறேன்னா, நான் உங்கள் வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசிக்கொண்டு வந்தேன். உன்னுடைய சொந்த சகோதரர்களால் இங்கே சிரமப்படுத்தப்பட்டிருக்கலாம். யோசேப்பை போல, யோபை போல சொந்த குடும்பத்தாரால், சகோதரர்கள், குடும்பம் என்றாலே அதுதான், தன்னுடைய குடும்பத்தில் எல்லாம் செய்யப்பட்டு தன்னுடைய மனைவி மூலமாகவே அதிகமாக பேசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நகோமியுடைய காரியத்தை பார்த்தோம் இல்லையா? இப்படி அன்னாளுடைய காரியத்தை பார்த்தோம்.
அவருடைய சக்களத்தின் மூலமாக அவர் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே நான் தாவீதை பார்க்குறோம். இவர் யாரால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு சொல்லுங்கள். இன்னைக்கு நிறைய வயதான தாய் தகப்பெருமானில் மனசுக்குள்ளற வெளியில் சொல்ல முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லணும்னு கட்டாயப்படுத்தலை. என்ன சொல்ல வருகிறேன், தாவீதுக்கு இருந்ததை விடவா, அதை தான் நான் சொல்ல போகிறேன். தாவீது சந்தித்திராத ஒரு காரியத்தை சந்திச்சிட்டிங்களா? தாவீதுக்கு வராத ஒரு காரியம் உங்களுக்கு வந்துடுச்சா? வந்திருக்குது, நிறைய பேருக்கு வந்திருக்குது. இப்போ இந்த வார்த்தையை வசனத்தை கேட்கும் போதே சிலருடைய மனதில் எண்ணங்கள் ஓடுவது என்னென்னா, ஒரு சிலர் தன்னுடைய மனைவிமார்களால் சிறுமைப்படுத்தப்படுறாங்க. சில புருஷன்மார்கள், ஒரு சில புருஷர்களை கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ அதை எங்கே கேட்குறேன், ஐயோ இங்கே இந்த சபையில், இந்த சபைக்குள்ளர அப்படிப்பட்டவங்க இருக்கிறதாக நான் நம்பலை, நான் நினைக்கலை. அதையும் நான் சொல்லிடணும்ல. நான் பேசுகிறது சபையில் பேசினாலும் வெளி உலகத்தில் நடக்கிறதை தான் நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? ஒரு சிலர் உலகத்தில் பேசுகிறத சொல்கிறேன், நம்ம சபையில் கிடையாது, வெளியில். ஐயோ இந்த பேயை கட்டிட்டு வந்தேன் பாருங்கள், தெரியாது தானே. சில பேர் சொல்கிறத சொல்கிறேன், நம்ம சபையிலே இல்லை. நீங்கள் அதை யாரும் அப்படி எடுத்துக்கொள்ளாதீங்க. ஐயோ இது பொண்ணா, இது பேசாச்சுங்க, பாடுபடுத்திட்டு. என்ன சொல்ல வருகிறேன், இது போல் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அனுபவங்களுக்குள்ளாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல வரேன். இதை அப்படியே திருப்பி போடுவோம். இது சொல்லும்போது நினைக்கிறாங்க சில பேர், என்னடா அது இப்படி பேசுகிறாருன்னு. இங்கேயும் ஒன்றும் பஞ்சம் இல்லை, சரிதான். இன்றைக்கி அநேக பெண்மணிகள் சொல்லுகிற வார்த்தை என்னது, இதே வார்த்தை தான், சேம். இந்த மனுஷன் குடிச்சிட்டு வந்து பேயாட்டம் ஆடுறாரு, பிசாசு மாதிரி, இதுக்கு கொண்டாந்து என்ன எங்கள் வீட்டில் இந்த மனுஷன் தலையில் கட்டிட்டாங்க, நான் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையே போச்சு. சொல்கிறாங்களா இல்லையா, சொல்லிக்கிறாங்களா இல்லையா, யோசித்து பாருங்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் யார் மூலமாகவும் அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி மனைவி மூலமாகவும் புருஷன் மூலமாகவும் யோசிப்பை போல கூட பிறந்த அண்ணன்மார் மூலமாகவே அவன் சிறுமைப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். குடும்பத்தில் அண்ணாள் சக்களத்தின் மூலமாக சிறுமைப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். இந்த இடத்துல தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை என்னது, தாவீது சொன்ன வார்த்தை என்னது, நான் பெத்த என் பிள்ளையே என் உசுரை வாங்க தேடிட்டு இருக்குதுயா. சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவம் இன்றைக்கு நிறைய பெற்றோர்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்குது. என்ன தெரியுமா, ஷோ எதுக்கு தான் பெற்றேன்னு தெரியல, ஐயோ ஒன்று சொல்ல முடியலைங்க, இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஐயோ நான் படுத்துகிறாங்க, மனசு கேட்க மாட்டுது. என்ன பாடுபடுத்தினாலும் என்ன கஷ்டப்படுத்தினாலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது இருக்கிற பாசம் குறையாது. இதுதான் உண்மை. ஆனால் அது புரியாமல் இந்த பிள்ளைகள் அவங்க மனசை படுத்துகிற பாடு இருக்க, இன்றைக்கி எத்தனை பேருடைய மனசு இந்த நிலையில் இருக்குதுன்ற எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சில குடும்பங்களிலே ஒரு சில பெற்றோர்களுக்கு ஒரு சில பிள்ளைகள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. தாவீதை போல. அப்போ இது போன்ற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. இப்போ ஒரு சிலருக்கு பெற்றவங்க மூலமாக நீங்கள் சிறுமை புறக்கணிக்கப்படலாம். என்னை எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க, என்னை யாரும் மதிக்கிறது கிடையாது, என்னை யாரும் தேடுறதில்லை, இப்படிலாம் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு சிலர் இருக்கலாம். ஒரு சிலர் இன்றைக்கு நான் வாசித்தது போல குடும்பத்தில் கூட பிறந்தவங்க மூலமாக நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல உங்கள் பிள்ளைகள் மூலமாகவே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கலாம். எதில் எங்கே இருக்கீங்களோ, இது யாருக்கு பொருந்துமோ எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், தாவீது சொன்ன அந்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ வாசித்தோம் 2 சாமுவேல்
16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இப்போ படிச்சிங்க தானே? ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். இதை நானும் நிறைய பேர் உங்களை போல நானும் படித்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தனி பார்வையில் கொடுத்ததை இப்போ நான் அந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்களேன், இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், நான் படிக்கிறேன். இந்த 12வது வசனத்தில் எப்படி படிக்கிறன்றதை மட்டும் பாருங்கள். என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார். எப்படி இப்போ புரியுதா இல்லைங்களா? வசனம் தான். நான் வசனத்தை எதுவுமே நான் செய்யலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு கொடுத்த வார்த்தை இது. புரியல? இது ஒரு வாக்கு தத்தமாக கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இது நல்ல அருமையாக இருக்குது. இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பும் அதுதான். என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அழகாக இருக்க? மற்றதெல்லாம் வேண்டாம், நான் ஒதுக்கலை. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. இப்போ நம்ம சிறுமை என்பது எங்கெங்கே வந்தது, எப்படி வந்தது, யாரால் வந்தது, எப்படிலாம் வந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுதான் நான் அங்கங்கே சொன்னேன். யோபு சொன்னேன் இல்லையா, அண்ணால சொன்னேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேர் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஏன் நீங்கள் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறத நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை. அதற்குத்தான் நான் வேதத்திலிருந்து இந்த வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இன்னும் 1000 சொல்லலாம், நேரம் போதாது. நிறைய பேர் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சிறுமைப்படுத்தப்பட்ட அனைவரும் என்ன செய்தார்கள் என்பது தான் முக்கியம். இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்படும் பொழுது சிறுமைப்படுகிற அநேகர் மனசு உடைந்து, மனசு தளர்ந்து, சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். ஒரு சிலர் ஜெபிக்கிறதே இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கே மனசு வரலை. அவங்களுக்கு ஜெபம் பண்ணபடிக்கு சோர்ந்து போயிடுறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் நிலைமை அப்படி தான் இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எனக்கு என் பிரச்சனை, என் கஷ்டங்க, நீங்கள் சும்மா எப்போ பார்த்தாலும் இங்கே ஜெபம் பண்ணி இதை தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. நாங்கள் என்ன ஜெபமாக பண்ணாமல் இருக்கிறோம்? என் பாடு, என் கஷ்டம் எனக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி சலிச்சிக்கிறது. இப்போ நான் பேசுறது எப்படின்னா, ஒரு சலிப்பாக பேசுறது. என்ன ஜெபம் பண்ணி என்ன தான் கதை கண்டோம், இப்படியே தான் என் வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. நானும் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தான் இருக்கிறேன், உண்டையில் ஏதோ 10 ரூபா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன், இன்னமும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நான் கண்டப்பாடில்லை. அது என்னது, மனசில் ஒரு தளர்வு, ஒரு தளர்ச்சி, ஒரு சோர்வு நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் சொல்லிடுறாங்க, சில பேர் சொல்லாமல் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சொல்லாமே வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. என்ன இந்த கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், போ, இன்னும் என் நிலைமை அப்படி தான் இருக்குது, என் குடும்பம் அப்படி தான் இருக்குது, என் பிள்ளைங்க அப்படி தான் இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னது, என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என் சிறுமையை பார்த்து, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என்ன நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களா? உங்களை எல்லாரும் நிந்திக்கிறாங்களா? நிந்தையும் அவமானத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ, அதை ஏங்க கேட்குறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் செய்துட்டு நான் படுற பாடு இருக்குதே, நான் வாங்குகிற பேச்சு இருக்குதே, நான் இவ்வளவு நல்லது செய்தும் எனக்கு நல்ல பேர் இல்லைங்க, ஒரு நன்றி இல்லைங்க. உண்மை எங்கே இல்லை? குடும்பத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நான் வெளியில் சொல்லலை. குடும்ப உறவுகளே பாருங்கள், நம் மூலமாக நன்மையை பெற்றவர்கள், உதவியை பெற்றவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், ஆளாக்கப்பட்டவர்கள் என்னது, அவங்க நடத்துகிற நடத்துதலும் பேச்சும் இருக்க, அதுதாங்க மனுஷனை கொல்லும். யாராவது செய்தால் கூட மனசு ஆகிடும், சரி போ, அவன் என் தெரியாதவன்றது. நம் மூலமாக நன்மையை பெற்று நம்மால் உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் நடத்துகிற நடத்துதலை ஜீரணிக்கவே முடியாது. தாவீது நிலைமை அதுதான், யோசேப்பு நிலைமை அதுதான், யோபின் நிலைமை அதுதான். யோசித்து பாருங்க.
இது போன்ற அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். என்ன செய்கிறது? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க. இதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார். இதுவரைக்கும் நீங்கள் அந்த சிறுமையின் அனுபவத்துக்குள்ளே போகிறீங்களா? அது உங்கள் பெற்ற பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் புருஷனாக இருக்கலாம், பெற்ற தாய் தகப்பனாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவு சொந்த பந்தமாக இருக்கலாம். யார் மூலமாக நீங்கள் நான் சொல்லுவாங்கள்ல, நான் ரொம்ப சிரமம் தான் அடைஞ்சேன், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்து, இவங்களுக்கெல்லாம் படிக்க வச்சு, இவங்களெல்லாம் ஆளாக்கி, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு, ஒரு வேலையை வாங்கி கொடுத்து, ஒரு வீட்டை கட்டி கொடுத்து, இப்படியெல்லாம் இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் இவ்வளோ காரியத்தை செய்தேங்க. ஒரு நன்றி விசுவாசமே இல்லைங்க. எனக்கு ஒரு நல்ல பேரும் இல்லைங்க. ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டு போவோம் பாருங்க. என்ன செஞ்சுட்டேன் நீ? அப்படியே பொத்துன்னு போயிடுங்க பாருங்க. நமக்கு செஞ்சதெல்லாம் நமக்கு ஒன்று கிரீடம் சூட்ட வேணாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் செய்ததுக்கெல்லாம் ஒன்று கூப்பிட்டு ஒரு பெரிய பொன்னாடெல்லாம் ஒன்று போற்றி, ஐயா எங்களுக்கு நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு கிரீடத்தையா கேட்டோம்? ஒரு நன்றி, ஒரு விசுவாசம் உள்ள உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? நான் குடும்பத்தையே தான் பேசிகிட்டு இருக்கிறேன், வெளியில் பேசலை. குடும்பன்றது நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களால் ஆதாயம் பெற்றவர்கள், நன்மையை பெற்றவர்கள், உதவியை பெற்றவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறாங்களா? அந்த நன்றி உணர்வோடு உங்கள்கிட்ட நடந்துக்கிறாங்களா? உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா? உங்களை அப்படி பார்க்குறாங்களா? அந்த பார்க்குற பார்வையே நம்மளை கொல்லுது. சில பேர் பார்க்குற பார்வையே நம்மளை கொல்லுங்க. பேசணும், வாயால் பேசணும் அவசியமே இல்லைங்க. அவர் பார்க்குற பார்வை இருக்குது பாருங்கள். இன்னும் சில பேர் பேசியே நம்மளை சாகடிச்சிருவாங்க. என்ன செஞ்சிட்டா? செய்ய வேண்டியதான் செஞ்சுருக்கிற, செஞ்சு தான் ஆகணும். நீ இன்னும் கூட செஞ்சு தான் ஆகணும். நீ செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கிற. ஓஹோ, இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். மனசு ரொம்ப வேதனைப்படுத்துகிற ஒரு காரியங்கள். எனக்கு அன்பானவில்லை, இது போன்ற சூழ்நிலைகள் சம்பவங்கள் நடக்கும்போது தான் நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதாவது மனசு அளவில் சோர்ந்து போயிடுறாங்க. யாரப்போ என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன பலனை கண்டோம், நமக்கு என்ன நல்ல பேர் உண்டாச்சு அப்படின்னு ஒரு விரக்திக்கு நீங்கள் போயிருக்கீங்க. நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே போவோம். இது ஒரு பக்கம் இருக்கவே, இப்போ இது போன்ற ஒரு சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று நம்ம வசனத்தை நான் சொன்னேன். உபாகமும் 8:15 நாம் பார்த்தோம். என்னது? பின்னாட்களில், அந்த வார்த்தையை சொல்லுங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும். போதும் அதெல்லாம் வேண்டாம். என்னது? பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் எதற்காக, ஏன், எதற்காக உன்னை இந்த பாதையிலே, அந்த அனுபவத்தில் உங்களை வழி நடத்துகிறார்? யாது ஃபோனு? யாரோ ஃபோன் என்ன செய்கிறீங்கன்னு தெரியலையே, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கவனிங்க. எதற்காக இந்த அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறாருன்னா, பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அதனால் எந்த வழியாக இருக்கட்டும், எந்த பாதையாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. சிறுமைப்படுகிற உங்களை பார்த்து காலையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, பின்னாட்களில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்படி சொன்ன சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். யாரால் சிரமப்படுத்தப்பட்டீங்களோ அல்லது யார் உங்களை சிரமப்படுத்துகிறாங்களோ அதை சொன்னால் அது கஷ்டமாக இருக்கும். நல்லா இருந்ததாகவே சரித்திரம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? யார் உங்களை படுத்துகிறாங்களோ அல்லது யாரால் நீங்கள் சிரமப்படுத்தப்படுறீங்களோ அவங்க நல்லா இருந்ததாக சரித்திரத்தில் இல்லை. பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே, பாதிப்பை ஏற்படுத்தின அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்படலை. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குது.
அதனால் நம்ம என்ன செய்ய முடியாதுக்காக, இது நம்முடைய வேண்டுதலும் அல்ல, நம்முடைய விருப்பமும் அல்ல. நம்மை சிரமப்படுத்தினவர்களெல்லாம் அழிஞ்சு போகணும், ஒழிந்து போக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் இல்லை. உங்களுடைய விருப்பமும் அது அல்ல, என்னுடைய விருப்பமும் அது அல்ல, ஆண்டோடைய விருப்பமும் அது அல்ல. அப்போ சொல்கிறீங்களே என்ன, அது என்ன பண்ணுறது, தன்வினை தன்னை சூடுன்றது மாதிரி அது அவங்கெல்லாம் தேடிக்கிறாங்க. தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான்ற மாதிரி யார் இந்த காரியத்துக்கு உட்படுத்தப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, உங்களால் நான் சிரமம் அடைந்தேன் என்று உங்களை குறித்து சொல்லாதபடிக்கு நீங்கள் உங்களை பார்த்துங்கன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுது. இப்போ நீங்களே சிரமப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கீங்க, உங்களையே மனசை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களால் யாரும் கஷ்டப்படுத்தாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே சமயம் உங்களை யாராவது சிரமப்படுத்திட்டு இருக்கிறாங்களா, இதுக்கு நல்ல பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யார்? தாவீதுடைய மகன் அப்சலோம் தான். எந்த மகனால் தாவீது பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டாரோ அந்த மகன் வாழ வேண்டும் என்று தான் வேண்டிக் கொண்டார். தாவீது வாழணும்னு தான் அவர் நினச்சார், ஆசைப்பட்டார். பிள்ளையாண்டானை மெதுவாக நடத்துன்னு தான் சொன்னார். அவனை எப்படியாவது தீர்த்து கட்டு ஒழிச்சு கட்டுன்னு சொல்லவே கிடையாது தாவீது. எனவே தாவீதுடைய மனசு நல்லா தான் இருந்தது, ஆனால் ஆண்டவருடைய கணக்கு வேறு விதமாக இருந்தது. புரியுங்களா? இதை கூட ஆண்டவர் செய்தார் என்று நான் சொல்லவும் முடியாது. இப்போ ஆண்டவர் மேலே நான் பழிய போட விரும்பலை. ஆண்டவர் அதை அனுமதித்தார் என்று வேணால் சொல்லலாம். ஆண்டவர் போய் அவனை சாகடிச்சார், அவனுடைய வழியை தேடிக்கிட்டான், முடிவை தேடிட்டான், அவன் அழிவை தேடிட்டான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட பாதையிலே செல்லுவருடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். எனவே அதில் நம்ம செல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. அதற்கு நீங்கள் இடம் கூடாதபடிக்கு வாழ உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்படுகிற காலங்களிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதலாவது இது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது என்று சொல்லி முறுமுறுக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிரமப்படுத்தப்படுகின்ற சூழ்நிலையிலே மனதளவில் பாதிக்கப்பட்டு மனசு உடஞ்சி சொல்கிற வார்த்தை, எதுக்கு நான் உயிர் வாழணும், எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், எதுக்காக நான் வாழணும், எதுக்காக நான் இதெல்லாம் செய்யணும், ஏன் இவங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணணுமா என்று பல கேள்விகள் மனசில் எழும்பும். எனவே இந்த கேள்விகளை கேட்பதை விட்டுடுங்க. ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எப்படி வந்தது, எதுக்காக வந்தது, அதெல்லாம் விடுங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னது? பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னை சிறுமி. ஓ சரி, ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்குது, அப்படி போயிடுங்கன்றேன். எதுவோ நடக்குதுங்க, நடக்கக்கூடாது நடக்குது. என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக செய்கிறார் என்று உங்கள் மனசை திடப்படுத்திட்டு போகணுமே தவிர இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துறதுனால ஒன்றும் நடந்துடாது. நீ ஆராய்ச்சி பண்ணும்போது தான் பிசாசு வந்து பக்கத்தில் உட்காந்துருவான். நீ ஆராய்ச்சி பண்ணும்போதே பக்கத்தில் வந்து உட்காந்துருவான். பத்தியா இதுக்கு தான் நான் சொன்னது, இந்த கோயிலுக்கெல்லாம் போகாத, பைபிள்லாம் படிக்காத, ஜப்பான்லாம் பண்ணாத, எவ்வளோ படாத பாடுபட்டுருக்கேன்னு சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி என்ன செய்யும்? வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பான். என்னத்து ஞாயிற்றுக்கிழமை போய் ஜபத்துக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன், அப்பயே நான் சொன்னேன் கேட்கல. பிசாசு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். நீ இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, அதை தான் சொல்கிறேன், அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு யாரை கொண்டு யார் மூலமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். எனவே முறுமுறுக்காத, குறை சொல்லாத, ஆண்டவரை குறை சொல்லாத, ஏன் வந்தது, எதற்கு வந்தது என்று சொல்லாத. என்ன செய்யணும்? நம்ம அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்ம என்ன செய்யணும்? தாவீது சொன்ன ஒரு காரியம்தான். சங்கீதம் 86:1 என்ன படிச்சீங்க? என்னாச்சு? சங்கீதம் 86 முதல் வசனம். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். அப்ப சிறுமையும் எளிமையுமா இருக்கிற தாவீது என்ன செய்தாரு? விண்ணப்பம் செய்தாரு, ஜெபித்தாரு. நான் சொல்ல வர்றேன், எனவே நீங்கள் உபத்திரப்படுகிற காலங்களிலே, நேரங்களிலே, சமயங்களிலே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபத்தில் முதலாவது உறுதியாய் தரித்திருங்க. பவுல் எழுதுறாரு பாருங்க, இந்த ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள், விழித்திருங்கள், தரித்திருங்கள். அது ஒரு
ஒரு ரைமிங்காக ஒரு வசனம் அங்கே வரும் பாருங்க, எடுங்க. ரோமர் 12வது அதிகாரத்தில் இருக்குது. 11லேருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ரோமர் 12 நான் வாசிக்கிறேன். ஆவியிலே அடலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்புறம் ஆசீர்வதிக்க வேண்டியதே சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். சொல்லிட்டே போறார் பாருங்க. ஏக சிந்தை உள்ளவராய் இருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்கள் இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாது இருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் இருங்கள், எல்லா மனுஷரோடும் முன்பாக யோக்கியமானது செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து உட்கார்ந்து அமைதியா படிச்சு பாருங்களேன். இருங்கள், செய்யுங்கள், செவியுங்கள், கொடுங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருங்கள். அங்கே பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. உங்களையே புத்திமான் என்று சில பேர் அவங்க தான் புத்திசாலி நினச்சிட்டு இருப்பாங்க. இனிமேல் நமக்கு அவங்க தான் எல்லாம் தெரியும். ஒரு சில விஷயங்களிலே நமக்கு சில அறிவுகள் ஞானங்கள் இருக்கலாம். ஒரு சில விஷயங்களில் ஒரு புத்திசாலியாக சில காரியங்களை செய்திருப்போம். எல்லாருக்குமே அந்த ஞானம் இருக்குதுங்க. ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படி, ஒரு சில காரியங்களை செய்துட்டு வெற்றி அடைச்சிட்டா எல்லாம் தான் தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி, தான் பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு எண்ணங்களை பிசாசு உள்ளத்தில் கொண்டு வந்துடுறோம். அவங்க நினைக்கிறாங்களே இல்லையோ, சாத்தான் உள்ளத்தில் கொண்டு வந்துடுவான். நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் மேட்டுமையின் ஆவியில் இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களிடத்தில் நன்மைகள் இருக்கிறது, நல்ல காரியங்கள் இருக்கிறது, நல்ல எண்ணங்கள் இருக்கிறது, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கிறது. அதை நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அதே சமயத்தில் அங்கே என்ன இருக்க வேண்டியது அங்கே அவசியம், தாழ்மை இருக்க வேண்டியது அவசியம். யோசேப்பை கூப்பிட்டு பார்வோன்னு, என்னப்பா கனவு சொப்பனத்தை பார்த்தாலே கரெக்டாக பதில் சொல்லியாம்ல அப்படின்னு பார்வோன்னு வந்து யோசேப்பை கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயோ அடசாமி என்ன சாமி இப்படிலாம் சொல்லி அங்கே இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். பார்வோனை பார்த்து சொல்கிறேன், ஐயோ நானும் இல்லை, தேவனே கர்த்தர் இது மன்னனுக்கு மங்களகரமான உத்தரவு சொல்கிறது. ஐயோ அப்பேற்பட்டாலும் நான் கிடையாதுங்க, அவர் தாங்க சொல்கிறது, இவர் தான். என்ன ஒரு தாழ்மையை பாருங்கள். தானியேலை கூப்பிட்டு ராஜா சொல்கிறாரு, என்னப்பா நீ சொப்பனத்தில் கரெக்டாக பதில் சொல்லுவாம்ல, இதான் ரொம்ப ஞானின்னு பேசிக்கிறேன். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, உங்களுக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்திட்டார். உங்களுக்கு நீங்கள் இதை தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால் போய் சொல்லடா என்று சொல்லி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கார். தர நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மையை பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே உலகத்தில் இப்படிப்பட்ட தாழ்மை ரொம்ப அவசியம். இது இல்லாதனால தான் இன்றைக்கு எல்லாம் தாறுமாறாக போயிட்டுருக்குது. ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு காரியம் நடந்துருக்கட்டும், உங்கள் மூலமாக நல்லதே நடந்துருக்கட்டுங்க, உடனே தலைக்கால புரியலைங்க. உடனே தலைகால புரிய மட்டும் தான் தோண்டித்தனமாக பேசுகிறது, தனக்கு தான் எல்லாம் தெரியுன்றது மாரி பேசுகிறது, தான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அதிகாரம் பண்ணுறது. ஐயோ இது கொடுமையானது, கடுமையானது. இது உங்களை அழிவில் கொண்டுட்டு போகும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எனவே நம்ம அதுக்கு இடம் தராதீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இலவசங்களை எப்படி கொடுக்குறாங்களோ அதுபோல் இலவசமாக உங்களை வீடு தேடி வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் காசு பணம்லாம் செலவு பண்ண அவசியமே கிடையாது. எதற்கு? இந்த எண்ணங்களை பற்றி நான் பேசுகிறேன். இந்த சிந்தனைகள் உங்கள் இருதயத்தில் வருவதற்காக நீங்கள் இதற்காக ஒரு 10 பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதெல்லாம் தானாகவே இலவசமாகவே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த செல்ஃபோன்லேயும் சரி, மற்ற இடத்துலையும் சரிங்க, நிறைய காரியங்களை பாருங்கள், நம்மளை எதையாவது ஒன்றில் செய்யும்படியாக செய்ய வைப்பதற்காக திணிக்கிறாங்க, வற்புறுத்துறதை நீங்கள் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோனில் நம்ம ஒரு ஈஸி பண்ணி விட்டுட்டா போதுங்க, அந்த ஃபோனுக்காரன் என்னென்னலாம்
ஆஃபருக்கு அதை சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் இதுக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணால் ஒரு மாதம் ஃபுல்லாக இது ஃப்ரீ. என்னென்னமோ சொல்கிறேன், அது எனக்கு என்னென்ன புரியலைங்க. இந்த 1வது பட்ட நம்பரை அழுத்துங்க, 2வது அழுத்தினீங்கனாக்கா வருஷம் பூரா இந்த கால் டீன்னு வரும், இந்த பாட்டு வரும், அது வரும். இதுக்கு மாதம் நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. 1 2 நான் சொல்லலைங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கேட்டோம், நம்ம கேட்குறோம். அவனுடைய நோக்கம் என்ன? உங்கள் காதில் எப்போ பார்த்தாலும் இதை திறந்தாலே ஃபோனை ஆன் பண்ணாலே இதுமாரி ஏதாவது நமக்கு அதை பார்க்குறது, நம்ம எதை பார்க்கணுன்னு போகிறோமோ அது வராதுங்க. முதல்ல விளம்பரம் தான் வரும். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். எதுக்கு சொல்ல வரேன்? இந்த விளம்பரத்தை போல் நம்ம கேட்காம நம்ம விரும்பி அல்ல, இலவசமாக நம்மளை தேடி வருவது போல நான் சொல்கிறேன், இந்த உணர்வுகள், இந்த எண்ணங்கள் உங்கள் செவிகளிலே, சிந்தைகளிலே பிசாசு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை தான் நான் சொல்ல வரேன். அரசியல் பேசக்கூடாது, எப்படியாவது வந்துடுது. இந்த எலெக்ஷன் நேரம் வரைக்கும் ஃபோனை திறந்தாலும் எதை திறந்தாலும் சரிங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல வேண்டாம். என்னது, அவங்களோட பேரை சொல்லி தொடரட்டும், வரட்டும், ஆட்சி மலரட்டும், எங்கே பார்த்தாலும் அந்த கேட்குற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். இப்போ நான் அந்த விமர்சனத்துக்கு நான் வரல, இது அவங்களுடைய காரியம். அதே போல தான் நான் சொல்ல வரேன். நீ எதை பார்த்தாலும், எங்கே போனாலும், எதை பேசினாலும் சாத்தான் பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் உங்கள் காதுக்குள்ளற. அதுக்கு சொல்ல வரேன். அப்போ மக்களுடைய மனதை, சிந்தனைகளை அதுக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் பலவிதமாக விளம்பரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதை பற்றி நான் விமர்சிக்க வரல. நான் என்னுடைய சிந்தனையில் வந்தது என்னென்னா, யோசித்து பார்க்குறேன். அப்போ என்ன செய்கிறாங்க? எதை திறந்தாலும், டிவியில் ஒரு நியூஸ் திறந்தாலும் சரிங்க, நீங்கள் எதை பார்க்க போனாலும், கிறிஸ்டின் சேனலில் கிறிஸ்டின் இதை பார்க்க போனாலும் சரிங்க, அந்த விளம்பரம் வந்துடுதுங்க. என்னது, நல்லாட்சி மலரட்டும், அவங்க ஆட்சி தொடரட்டும் என்று சொல்லி அந்த ஒரு பாட்டு மாதிரி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிங்க. இது போல் பிசாசு நீ எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் உங்கள் காதில் வந்து இந்த விளம்பரத்தை போல என்ன செய்யும்? எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பெருமையை கொண்டுட்டு வருவதற்காக அவன் முயற்சி செய்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் உண்மை. எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருப்பான். நீங்கள் போய் இதை தேடி கேட்குறீங்க, நான் சொல்ல வரல. இப்படித்தாங்க அவங்க பாவத்துக்குள்ளே அவங்க பிசாசை கொண்டு போகிறான். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அதுக்கு இடம் தரக்கூடாது. அது நம்ம கையில் தான் இருக்குது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் உங்களை உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கான். பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பான், உங்களை விழுங்கிடலாம் என்று சொல்லி பிசாசு. அப்போ உங்களை விழுங்கிறதுக்கு முதலாவது அவன் போடுற தூபம் பெருமை. பெருமை என்கிற எண்ணத்தை உள்ளத்தில் விதைப்பான். இது உங்களை தலைக்கீழே உங்களை கவிழ்த்து போட்டுரும். எனவே உங்களை புத்திமான் என்று எண்ணாதீர்கள். சொன்னது போல் நமக்கு சோர்வு வரும்போது, சோதனை வரும்போது, வேதனை வரும்போது, வருத்தம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்ல வர காரியம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் கேட்ட சில சம்பவங்களை நான் பார்த்தது போல் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசமாக இருக்கணும். ஆண்டோடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கணும். அதுதான் பார்த்தோம். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள், முறுமுறுக்காமல் இருங்க, சோர்ந்து போகாமல் இருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. அது மாத்திரமா இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசித்தோம். என்னது? 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் தானே? 22:14. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்து முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். சரி, கவனிங்க. நான் என் சிறுமையிலே, தாவீது சொல்கிற வார்த்தை. தாவீது பட்ட பாடவை யாரும் பட்டது இல்லைங்க. அவ்வளோ படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாரு, என் குமாரனாகிய சாலமோனே, நான் ரொம்ப சிறுமைப்பட்டவன். அந்த சிறுமையிலையும் கூட நான் என்ன செய்திருக்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்து வைத்திருக்கிறேன்.
நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். இது மட்டும் போதாதப்பா, இன்னும் நீ ஆலயத்துக்காக என்ன செய்ய அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வறுமையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், ஏழ்மையாக இருக்கட்டும், நாம் இங்கே பார்க்குறோம், சிறுமைப்பட்ட நேரத்திலையும் கூட தாவீது செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். சில சொல்லுவாங்க, நாங்களே கஷ்டப்படுறோங்க, எங்களுக்கு கஞ்சிக்கு வழி இல்லைங்க, நாங்களே எப்படி இருக்கிறோங்க, நாங்களே எப்படி இருக்கிறோம். ஆமாம், இருக்கட்டும் இருக்கட்டும். சிலர் இந்த காரியங்களை புரிஞ்சு கொள்றதில்லை. இப்போ நம்ம கஷ்டமே அவருக்கு தெரிய மாட்டேதுங்க. யார்? எனக்கு. அதனால தான் நான் எப்பொழுதுமே இது சம்பந்தமாகவே பிரசங்கம் பண்ணினதே கிடையாது. இப்போ கூட நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த சிறுமையை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தையை இதை கூட நான் சொல்லாமல் இருந்தால், சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானவனே என்று பவுல் சொல்கிறது போல நான் சத்துருவானானா? அப்போ சத்தியத்தை மறைக்கிறது தப்பு இல்லையா? சத்தியப்படி சொல்கிறேன். இதற்கு கீழ்ப்படுகிறதும், அதுக்கு ஒப்பு கொடுக்கறதும், அதை ஒத்துக்கொள்கிறதும், ஏற்றுக்கொள்கிறதும் அது உங்கள் விருப்பம். நான் உங்களை கட்டாயப்படுத்தி திணிப்பது தான் தவறு. நான் இப்போ வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிலாம் இருக்கு பாருங்க என்று சொல்லுகிறேன். இன்றைக்கி இந்த குறித்து சிலருக்கு பலருக்கு தவறான கருத்துக்கள், எண்ணங்கள் இருக்கிறதுன்றதுக்கு நான் சொல்ல வருகிறேன். கர்த்தருக்காக கொடுக்குற விஷயங்களிலே, ஊழியத்துக்காக, ஆலயத்துக்காக கொடுக்குற விஷயங்களில் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. யாருக்கு கொடுக்குறார்கள்? யாருக்காக கொடுக்குறார்கள்? கர்த்தருக்காக தான் கொடுக்குறோம். நான் இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும் தான் அங்கே வச்சுருந்தேன், மறந்துட்டேன். 2 ஃபேன் புதிதாக நம்ம ஆலயத்துக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம முடியல ஜெபம் பண்ணுவோம் அதுக்காக. இப்படி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுக்குறாரு கர்த்தருடைய ஆலயத்துக்காக. சிலர் பார்க்குறாங்க, எப்போங்க நேற்று நைட்டுங்க ஆண்டவர் வந்துட்டு போனாரா அப்படின்னு. நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் சொல்கிறேன், வேதாகம காலத்திலையும் சரி, ஆண்டவர் என்றைக்கும் எப்பொழுதும் நேரடியாக வந்து யாருக்கும் எதையும் கொடுத்ததில்லை. அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ஒரு சிலரை தவிர ரொம்ப, அது என்ன சொல்கிறது, விதிவிலக்காக வேணா இருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் யாரை கொண்டும் யார் மூலமாகத்தான் நடத்தி கொண்டு வர்றார். எலியாவை போஷிப்பதற்கு சாரிபாத் விதவை வச்சிருக்கிறார். இப்படி ஆண்டவர் வேதத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கென்று அவருக்கென்று 1000 பேர் இருக்கிறாங்க. அவருக்குண்டு அவர் செய்வார். அவர் எல்லாவற்றுக்கும் அவர் தான் வந்து தரணும், செய்யணும்னு நினைக்கிறது முதல்ல தவறு. அதுபோல் ஆண்டவருக்காக என்று சொல்லினாங்க. இன்னும் சொல்ல போனால், நான் அடிக்கடி சொல்கிறது தான். சரி, ஃபேன் வந்துருச்சுங்க, இப்போ என்ன ஏசுநாதராக வந்து இங்கே உட்காந்து இந்த ஃபேனை போட்டு காற்று வாங்குறாரு? யோசித்து பாருங்களா. அவருக்கு வருவார் போட்டுருக்கு, வந்து அப்பப்போ ஃபேன் போட்டு உட்காந்துட்டு போவார? யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் நலனை கருதி, அதை சொல்ல வரேன், உங்களுடைய நலனை கருதி உங்கள் மேலே பாசமாக, உங்கள் மேலே ஒரு கரிசனையாக என்ன செய்கிறார் ஆண்டவர்? இது செய்கிறார் என்று தான் நான் சொல்ல வருகிறேன். இதுதான் உண்மை. எத்தனை பேர் அதை நினச்சிங்களோ கேட்டிங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? இந்த வெயில் காலத்தில், கொடுமையாக இருந்த உஷ்ண காலத்தில் இத்தனை ஃபேன் ஓடி சில பேருக்கு காற்றே இருக்காதுங்க. இப்போ ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி தான் தெரியுதே தவிர அது உங்களுக்கு புரியும் உட்காந்துருக்கு உங்களுக்கு என்ன. அதனால் இன்னும் எத்தனை ஃபேன் போட்டாலும் நமக்கு போதாது, அவ்வளோ அந்த அளவுக்கு உஷ்ணம் வெக்க இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன செய்கிறார், யாரை கொண்டே பேசுகிறார், யார் மூலமாக ஒரு காணிக்கை கொடுத்து இது ஃபேன் வாங்கி வைங்கன்னு சொல்கிறாங்க, நான் வாங்கி வைக்கிறோம். இதுதான் ஆண்டவர் செய்கிறாருங்க. இது காற்று வாங்குறது யார்? அதுதான் இதில் வேடிக்கை. நம்ம தான் காற்று வாங்குறோம். நம்ம காற்று வாங்கிறதுக்கு கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இங்கே நான் பார்க்குறோம், இந்த கொடுக்குற விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். அவர் சிறுமைப்பட்டிருந்த காலத்திலையும் கூட அந்த ஆலயத்தின் மீது, ஊழியத்தின் மீது அவர் கொண்டு இந்த கரிசனையை பார்த்து தாவீது சொல்கிறார், நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ சவதரித்து வச்சதாக போட்டிருக்கு. டேப்பா, இதெல்லாம் கணக்கே பார்க்க முடியலைங்க. சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்குது இல்லையா? எனவே நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ நமக்கு எவ்வளோ ஏழ்மை, வறுமை, கஷ்டத்தில் இருந்தாலும் வேதாகமத்திலே அப்படி ஒரு வசனமும் இருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். சிலருக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவில்லாமல் இருப்பதனால, குழப்பமாக இருப்பதனால இந்த வசனத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். நான் விவரித்து சொல்ல விரும்பலை. பாருங்கள், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்களுக்கே சோத்துக்கு லாட்டி அடிக்குது, அவங்களுக்கே கஞ்சிக்கு வழி இல்லை, அவங்களே ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க, அவங்களே கடனில் இருக்கிறாங்க, அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற வசனத்தை பாருங்க.
அவர்கள் கொடிய தரித்திரம் என்னங்க அர்த்தம்? சாப்பாட்டுக்கே வழி இல்லை. கொடிய தரித்திரம் உடையவராக இருந்தாலும் எங்கேருந்து கொடுக்கறது, எப்படிங்க கொடுக்கறது? நிறைய பேருடைய கேள்வி அது. கொடுத்தார்கள், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா. யாரும் வற்புறுத்தி இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். யாராவது வற்புறுத்திங்க பாரு, நீ இப்படிலாம் கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம், இப்படிலாம் நீ செய்தாதான், அப்படியும் ஐயோ அப்படிலாம் கிடையாது. அவர்களே மனசு வந்து மனப்பூர்வமாக என்ன செய்கிறாங்களாம், கொடுத்தார்கள் என்று அங்கே பவுல் எழுதியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்குது? இதை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படிலாம் இருக்குதே என்று என்ன சொல்கிறோம். நிறைய பேருக்கு படிக்கிறது இல்லை, வேதத்தை படிக்கிறது இல்லை, அப்படியே படித்தாலும் இந்த வசனத்தை பார்க்குறதே கிடையாது. இந்த சங்கீத நீதிமொழியை தாண்டி யாரும் போகிறதே கிடையாது. பைபிளில் எவ்வளவு வசனங்கள் இருக்கிறதுன்றது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. கவனிங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் எடுத்து படிக்கணும், இல்லை இதில் சொல்கிறதாவது கேட்குறோம். அதை தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்படிலாம் எதற்காக எழுதி வச்சுருக்குது? நீங்கள் அப்படி நாமெல்லாம் அப்படி இருக்கணுன்றதுக்காக எழுதி வச்சுருக்குது. இது தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னு எங்கள் கஷ்டம் அவருக்கு புரிய மாட்டுது, அதை கூட இதை கூட. நான் யாரையும் இது வரைக்கும் வற்புறுத்தி வருத்தி கேட்டதே கிடையாது. சொல்கிறத சொல்லிடுறேன், அவ்வளோதான். இஷ்டம் இருக்கிறவங்க கொடுக்கலாம், விருப்பம் இருந்தால் கொடுங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். தவிர கொடுக்குறியா இல்லையான்னு நாங்கள் சொல்கிறதில்லை. ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, மறந்துட்டேன், ஞாபகம் இல்லைன்றாங்க. இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையே ஞாபகம் இல்லையா. ஒரு விசுவாசி சொல்லுது, சிரிப்பாக இருக்குல்ல உங்களுக்கு. பாருங்கள், இதுக்கே மூத்த விசுவாசி, வளர்ந்த விசுவாசி, என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை இல்லை? ஐயோ நேற்று ஞாயிற்றுக்கிழமையா? இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கிண்டலுக்காக சொல்ல. அப்போ ஒரு சிலருடைய காரியங்கள் என்னவா இருக்குது? அப்போ அதை நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் தானே. வாரம் நாங்கள் வேலை வேணக்கிட்டு ஒரு ஃபோனை போட்டு எல்லாருக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துருங்கன்னு சொல்கிற காரணம் அதுதான். சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், ஏங்க எங்களுக்கு தெரியாதா ஞாயிற்றுக்கிழமைனே இது சொல்லிட்டு உட்காந்துருக்குமான்னு. எங்கே பாருங்கள், நாங்கள் சொல்ல வேண்டியது ஒரு கடமைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா யாரையும் விட்டு யாரையும் சொல்லாமல் இருந்துட்டாக்கா எங்களுக்கு அது விடுபட்டு போயிடுது. அதனால் என்ன பண்ணுறது, ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்தோமா கரெக்டாக எல்லாருக்கும் ஒரு ரிசர்ச் சொல்லணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. எனக்கு தெரியும், சொன்னாலும் சொல்லாமையும் வரக்கூடியவங்க இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. அப்போ இதில் யாரை ஒதுக்குறது, யாரை நிறுத்துறது, யாருக்கு சொல்கிறதுன்ற ஒரு லிமிட் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்லிடுவோம். அது எனக்கு நல்லதாக போகுது இல்லை. எல்லா காரியத்துக்கும் நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் நான் சொல்ல. அதுபோல் இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம்ப்பா. இதை கேட்கிறதும் கேட்டு அதன்படி நடக்கிறதும் அது உங்கள் இஷ்டம். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்குறாங்களாம். எங்களால் இவ்வளோதாங்க கொடுக்க முடியும், நாங்கள் யாரையும் ஒன்றும் சொல்கிறதே இல்லையே. ஆனால் எப்படிலாம் இருந்தார்கள், எப்படிலாம் நடந்து கொண்டார்கள். எப்போ, அதுதான் ரொம்ப முக்கியம். சிறுமைப்பட்ட காலத்திலையும் தாவீது கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய நிலைமைகள் மாறணும் என்று சொன்னால் விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. புரியுங்களா? கர்த்தருக்காக கொடுக்குற விஷயத்தில் என்ன செய்யுங்க, தாவீதை போல வாஞ்சியாக இருங்கள். கடைசியாக ஒரு குறிப்பு சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்ன செய்யணும், இங்கே நான் வாசித்தோம், ரோமரில் வாசித்தோம், என்னது, ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்றைக்கி நம்ம சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, இன்றைக்கி சோர்வு வரும்பொழுது அநேகருக்கு என்ன செய்கிறாங்க, சில பேர் ஜெபிக்கிறது இல்லை, சில பேர் வேதம் வாசிக்கிறது இல்லை, சில பேர் ஆலயத்துக்கு வர்றதில்லை, சில பேர் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறது இல்லை. என்ன எனக்கு வருமானம் எங்கே இருக்குது, எனக்கு சரியான வருமானம், நானே கடனில் இருக்கிறேன் என்று சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள்லேருந்து விலகி போய் கொண்டே இருக்கிறார்கள். அதே போல தான் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்யற போது, ஊழியம் செய்கிற ஆசை ஆர்வத்தில் வரும்போது ஊழியம் செய்யாமலேயும் போயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னங்க ஊழியம் செஞ்சாங்க, எல்லாம் ஒரே எல்லாரும் ஏச்சும் பேச்சுமா இருக்குது, என்ன ஒரு மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க கொள்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவரை விடவா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், நாங்கள் எந்த பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் அதற்காக அதெல்லாம் ஒடுங்கி போறதே கிடையாது. கலக்கம் அடைந்தோம் மனமுறிவு அடைவது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகி கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செய்திருந்தாரு. அவர் எழுதுறாரு, அவர் ஊழியத்தில் அவருக்கு என்ன ஏற்பட்டதான்,
எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே நெருக்கமாக இருங்க, ஒரே நெருக்கினாலும் நான் அதுக்காக ஒடுங்கி போகலன்னு அவர் சொல்கிறார். எனக்கு ரொம்ப மனசு கலக்கமாக இருக்குங்க, அதுக்காக நான் மனசு உடஞ்சி போகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பதில்லை. எல்லாரும் என்னை புறக்கணித்தாலும் ஆண்டுடைய ஊழியத்தை அவர் செய்தார். நானும் உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிற காலங்களிலும் நீங்கள் செய்த ஊழியத்தை விட்டுடாமல் தொடர்ந்து செய்யுங்க கர்த்தருக்காக. இன்னொரு வசனத்தை சொல்லணும். 1 கொரிந்தியர் 4:11. 1 கொரிந்தியர் 4:11. இந்நேரம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாது இருக்கிறவர்களுமா இருக்கிறோம். யாருக்கு? பவுல் சொல்ற வார்த்தை இது, அவருடைய அனுபவம். எங்க, எப்ப, எப்படி அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்ததுனால, ஊழியத்தினால அவர் பட்ட பாடு, அவர் பட்ட வேதனை என்னன்னா எதுவுமே நல்லதாகவே இல்லை. பாருங்க என்னது, என்ன சொல்றாரு அவர்? இந்த நேரம் வரைக்கும் பசியும் பட்னியமாக தான் இருந்தேன்றாரு, தாகம் உள்ளவளாக இருந்தேன்றாரு. நிர்வாணினா என்ன, சரியாக போட்டுக்கிறது எனக்கு சரியான ட்ரெஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. ட்ரெஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. கட்டுறதுக்கு துணியே இல்லாமல் இந்த நிர்வாணின்னு அர்த்தம். வந்து யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது இப்படிலாம் இருக்கலாமா அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கு பாருங்க, சிறுமைப்படுத்தப்பட்டார் பவுல், அதுக்காக அந்த ஊழியத்தை விட்டுட்டு ஓடிட்டாரா? இன்னைக்கு சில பேர் அப்படியே பொத்துன்னு போட்டு போயிடுறாங்க. அது கிடக்கு, இதுக்கப்புறம் நான் வர மாட்டேங்க, நான் இனிமேல் இந்த வேலையை செய்ய மாட்டேங்க, நான் இந்த ஊழியத்தை நம்ம செய்ய மாட்டேங்க, நான் இனிமேல் இந்த சமையல் பக்கத்தில் வர மாட்டேங்க. யாருக்கு நஷ்டம்? யாரை விட்டு மேலே யாரை கோச்சிட்டு போகிறது? இதெல்லாம் ஒரு உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவனோ ஒருத்தன் ஆற்று மேலே கோச்சிட்டு போயிட்டானா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சிங்க. ஆறு தண்ணி, அது மேலே அவனுக்கு ரொம்ப கோபம், கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டானா. யாருக்குங்க நஷ்டம்? அவன் குளிக்க மாட்டேன் போகணும், குளிக்க மாட்டா நீ நேர போகிற. அதே போல் சிலர், நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் ஜபத்துக்கு வரமாட்டேன், நான் இனிமேல் உபவாசத்துக்கு வரமாட்டேன், நான் இனிமேல் அந்த சமையல் பக்கமே வரமாட்டேன். அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, இது எப்படி நடந்துகிட்டு இருக்குது, நான் இனிமேல் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன். யாருக்கு ஏன் நஷ்டம் சொல்லுங்கள்? என்ன செய்கிறார்? என்ன சொல்கிறார் அவர்? பாருங்கள், குற்றுண்டவர்களும் தங்க இடம் இல்லை, தங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருந்திருக்காருங்க அவர். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். சிறுமைப்பட்டனுடைய அனுபவம் அதுதான். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளும். எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, உங்களை எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்களா, கிண்டல் பண்ணுறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, இல்லாத பொல்லாதெல்லாம் வழிபட்டு பேசுகிறாங்களா, சாடை பேச்சு பேசுகிறாங்களா, குற்றலாக பேசுகிறாங்களா, உங்களை தூஷிக்கிறாங்களா, உங்கள் பேர் நல்ல கெடுக்கும்படியாக, உங்கள் பேரை கெடுக்கும்படியாக பேசுகிறாங்களா? தூஷிக்கப்பட்டும் வேண்டிக் கொள்ளுங்க. இந்த நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவான. அப்படித்தானே இருக்கு சொல்றாங்க சில பேர். என்னை யாரும் மதிக்கிறதே கிடையாதுங்க, வீட்லேயும் என்னை யாரும் மதிக்கிறதே கிடையாது, இந்த சபையில் வந்தாலும் இங்கே யாரும் என்ன மதிக்கிறதே கிடையாதுங்க. நான் இவ்வளவு ஆண்டருக்காக இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், போகிற வரேங்க. என்னை கண்டா யாரும் ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க, என்னை கண்டா யாரும் பேச கூட மாட்டாங்க, மூஞ்சை திருப்பிக்கிறாங்க. வீட்லேயும் அப்படி தான் இருக்குது, இங்கே வந்தாலும் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. எல்லாரும் துடைத்து போடுற அழுக்கு. என்னை யாருமே சீண்ட மாட்டாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. இருக்கீங்களா? இருக்கட்டும். உங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு சரி செய்வார். பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை உண்டாக பொருட்டு ஆண்டவர் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். தாவீது சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என்னது? கர்த்தர் என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? நீங்கள் நம்பினா உங்களுக்கு உண்டு. யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு? அதை விடவா நீங்கள் பட்டுட்டீங்க? அதை விடவா நீங்கள் கஷ்டப்படுறீங்க? சொல்லுங்கள். இப்போ நிறைய பேருக்கு அவங்க கஷ்டம் தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் கஷ்டம் பெருசு தான், இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு இருக்கிற கவலை, பிரச்சனைகள், சொல்ல முடியாத வேதனை இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மனசில் இந்த உங்களோட எண்ணங்களை புரிஞ்சு கொண்டு தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் இதெல்லாம் சொல்லி 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 உள்ளத்தில் புழுங்கிட்டு இருக்கீங்க? விசுவாசத்தில் எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபத்தில் குறைஞ்சி போயிருக்கீங்க?
ஆண்டுடைய காரியங்களை ஒரு ஈடுபாடு இல்லாமல் விலகி போயிருக்கீங்க. ஊழியத்தில் ஒரு ஈடுபாடு கிடையாது, ஜெபத்தில் ஈடுபாடு கிடையாது, உபவாச ஜெபத்துக்கு வர்றது, இப்படி எத்தனையோ காரியங்களிலே நம்ம விலகி போகிறதும். அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த காரணம்லாம் சொல்லுவாங்க. என் கஷ்டம் எனக்கு, என் பிரச்சனை எனக்கு, என் வீட்டில் பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, என் பிள்ளைங்க அப்படி பண்ணுறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் பட்டியல் போட்டே காமிச்சிட்டேன். யாரால் உங்களுக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் பரவாயில்ல, தாவீது சொல்கிறத மாத்திரம் பிடிச்சிங்க. கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என்ன செய்வார்? எனக்கு நன்மையை சரி கட்டுவார், நன்மையை சரி கட்டுவார். எனவே நான் இப்படி பேசுகிறது, இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசி முடிச்சிட்டேன். பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், 14 உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவளுக்கு எழுதவில்லை, நான் இதை பேசவில்லை நான் சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் சில பேருக்கு என்னங்க இப்படிலாம் பேசுகிறாரு இவர், என்ன இப்படிலாம் சொல்கிறாரு இவர்? உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நான் இதை அவர் எழுதினதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இது என் சொந்த வார்த்தை இல்லை. உங்களெல்லாம் வெட்கப்படுத்தணும், ஏன்னா உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இந்த செய்தி அல்ல. யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தணும், புண்படுத்தணும். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமாம். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம படிக்கிறோம், இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த பக்கம் வசனத்தை எடுத்து பார்க்குறீங்க? இப்போ நான் இந்த வசனத்தை எத்தனை பேர் பார்க்குறீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு பேனாவும் நோட்டும் குறித்தும் எத்தனை பேர் அதை எழுதி வைக்கிறீங்க? மூடி வச்சுட்டாங்க பத்திரமா நோட்டு. நாங்கள் நோட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக நோட்டு வச்சுருக்காரு, பார்க்குறேன், தெரியுது எனக்கு. இந்த வசனங்களை எழுதி குறித்து வச்சாதாங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு நினைவுக்கு வரும், ஞாபகத்துக்கு வரும், உங்கள் மனசில் திடப்படும். சொல்லுங்கள். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை சொல்லவில்லை, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வரவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு புத்தி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நான் இந்த சபையை நேசிக்கிறேன். இந்த சபையை நடத்துவதற்கு வேண்டிய உத்தரவாதத்தை ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்கிறாரு. இந்த சபைக்கென்று ஆண்டவர் இந்த ஆத்துமாக்களை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் உங்களை சந்தித்து ரட்சித்து இந்த சபையில் வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு இந்த புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் சத்தியத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு இந்த புத்தியை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை இதையும் இந்த நேரத்தில் சொல்லணும். இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கும் பிரசங்கம் கேட்பதற்கும் 1 அல்ல 100 அல்ல 1000 பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் டிவியில் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு சேனல் தான் இருந்தது, கிறிஸ்டியன் சேனல். 1, 2 ஆச்சு, 3 ஆச்சு, இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. எனக்கு பேரை ஞாபகத்துக்கு வரல. ஆரம்பத்தில் ஆசீர்வாதம் ஏஞ்சல் தான் ஆரம்பத்தில். இப்போ என்னமோ நம்பிக்கைன்றாங்க, ஜாயின்றாங்க, ஏஞ்சல்ன்றாங்க, எத்தனையோ வந்துருச்சுங்க. எனக்கு தெரியல, நான் பார்க்குறதும் இல்லை, நேரமும் இல்லை எனக்கு. பாருங்க, நான் வேணான்னு சொல்ல, நல்லா கவனிங்க. இப்போ ஒவ்வொன்றையும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தா எத்தனையோ பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் நல்ல சத்தியங்களை சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்கிறாங்க, நல்லா பேச. நான் சொல்கிறேன், நல்லாவே பேசட்டும். என்னது? கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும், நல்லா கேட்டுங்க, 1000 பேர் பிரசங்கம் பண்ணுகிறார பிரசங்கமார்கள் 1000 பேர் இருக்கலாம், 1000 சபை இருக்கலாம், 1000 பாஸ்டர்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை. தகப்பன்மார் அநேகர் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த காரியம் புரிகிறது இல்லை. தகப்பன்மார் அநேகர் கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். எனவே ஆண்டவர் உங்களை சந்தித்து ரட்சித்தது இந்த சபை என்பதிலே மறந்துடாதீங்க. சில பேர் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. இதான் சபையா, இதான் ஊழியக்காரங்களா, இத்தனை பேர். யார் இல்லைன்னே சொன்னான். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சபை, ஒரு ஊழியர் என்பதை மறந்துடாதீங்க. அது சில பேருக்கு புரியல. இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று. நான் சொல்லி இன்னொன்று என்ன, 1 அல்ல 2 இல்லையா, 1000 இருக்குன்னு தான் இங்கே எழுதியிருக்குங்க. 10,000 பேர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் இருக்குது தான். ஆனால் அவங்கெல்லாம் அவங்க தகப்பன்மார் கிடையாது.
புரியுதுங்களா? பிரசங்கம் கேட்கலாம், அவங்க பல்சிற பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் தகப்பன்மார் என்பது ஒருத்தர் தான். எனவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட ரட்சித்த இந்த சபையில் நீங்கள் உண்மையாக நன்றியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், இதுதான் ஒழுங்கு. இது புரியாமல் சில பேர் அங்கே போனா என்ன, இங்கே போனா என்ன, இங்கே வந்தா என்ன, உங்களுக்கு தெரிய மாட்டேது. எப்படி சொல்லி புரியுறது இதெல்லாம்? எனவே உங்களை புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்க. ஒரு வசனம் படித்தோம் ரோமர் 12, உங்களையே நீங்கள் புத்திமான் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க, தாழ்மையானவருக்கு இணங்குங்கள். ஆகையால் என்னை பின்பற்றுகள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் தாமே உங்களுடைய சிறுமையை போக்கி உங்களை ஆசீர்வதித்து நடத்த நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிங்க. கேட்ட வார்த்தை சத்தியத்தை மனசில் வைத்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நீங்கள் சொல்லணும், இதை ஒரு விசுவாசத்தோடு சொல்லி பாருங்களேன். ஒரு தீர்மானத்துக்கு வருவோம், ஒரு முடிவுக்கு வருவோம், ஒரு ஜெபத்துக்கு வருவோம். வாங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இப்போ ஆண்டவர் உங்கள் வார்த்தையை கேட்க போகிறார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நான் சொல்கிறத கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன், நீங்கள் யாரும் வாயை திறக்கலை. இப்போ சொல்லுங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். கர்த்தர், எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நிறைவேறும். உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இது ஒரு விசுவாச அறிக்கையாக இப்போது நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சிறுமையை நீக்குவார், உங்களுடைய நிந்தையை போக்குவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. அதற்கு சரியான சரி கட்டுதலை, அதற்கு சரியான பதிலை ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் தான் ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய நிந்தை என்ன, உங்களுடைய சிறுமை என்ன, உங்களுடைய அவமானம் என்ன, யாரால் அவமதிக்கப்பட்டிருக்கீங்க, யாரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க, யாரால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க, எதை குறித்து எதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கீங்க. உங்கள் நிலைமைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சூழ்நிலைகளை மாற்றுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னுடைய நிந்தைக்கு நிந்தனைக்கு பதிலாக ஆண்டவர் நன்மையை சரி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபாலதர ஷதரந்தராரியாதுலா கரவ. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும்
உங்களுடைய மனசை ஒப்பு கொடுக்க விருப்பமாக இருக்கீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்கிறீங்க? இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி, ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னை எல்லாரும் சிறுமைப்படுத்துகிறாங்க, நான் மற்றவர்களால் பட்டிருக்கிறேன். நான் பெற்ற பிள்ளையே என்னை சிறுமைப்படுத்துகிறான், என் சொந்த புருஷன் என்னை சிறுமைப்படுத்துகிறாரு, கட்டின மனைவி என்னை சிறுமைப்படுத்துகிறாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே என்னை சிறுமைப்படுத்துகிறாங்க, எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் என்னை சிறுமைப்படுத்துது, என்னால் வளர்த்து உருவாக்கப்பட்டு ஆளாக்கப்பட்டவங்களை என்னை சிறுமைப்படுத்துகிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே, ஒரு நன்றியே இல்லைப்பா. இதை தான் நான் பார்க்குறேன், இந்த மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். இன்றைக்கு என்னோடு நீங்கள் பேசுனீங்க, இதற்கு தீர்வு நீர் எனக்கு நன்மையை சரி கட்டுவேன் என்று சொன்னதற்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் என்னோடு பேசி என்னை திடப்படுத்தினீர்களப்பா. பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, நன்மை செய்யும் பொருட்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிறுமையை நீர் அனுமதித்ததாக சொன்னீர். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கீழ்ப்படுகிறேன், ஒப்புக் கொடுக்குறேன். என் நிலைமைகள் மாறணும், என் சூழ்நிலைகள் மாறணும். நான் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மனசளவில் நான் ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு கண்ணீரோடு இருக்கிற வியாகுலத்தோடு தான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய செயலை நினைத்து என் உள்ளம் கலங்கி கொண்டு இருக்கிறதப்பா. தாவீது சொன்னது போல, என் சொந்த கற்ப பிறப்பான என் சொந்த மகன் என் பிராணனை வாங்க தேடும்போது என் பெண்ணை ஏமாத்துறான். என் கூட பிறந்தவங்களே, என் குடும்பத்தில் உள்ளவங்களே, நான் பெற்ற பிள்ளையே எனக்கு எதிராக இருக்குதுப்பா. மனசளவில் ரொம்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர், என்னை நீர் நடத்துகிறவராக இருக்கிறேன். என்னுடைய சிறுமைக்கு நிந்தைக்கு பதிலாக நீதியை சரி கட்டப் போகிறேன், நன்மையை செய்ய கட்டப் போகிறேன். பணிவிடைகளை செய்வேன், உடைய வேலையை செய்வேன், சித்தத்தை செய்வேன். என்னை திடப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. இப்படி நான் சொன்னது போல் நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும், அதன்படி நான் நடக்கணும், அது எனக்கு கிடைக்கணும், அப்படி நான் வாழணும் என்று விரும்புகிறவர்கள் மாத்திரம் உங்கள் கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நான் சொன்னதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உன் சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. உன் சிறுமையை மாற்றுவார் கர்த்தர், உன் வேதனையை நீக்குவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலையை மாற்றுவார், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனங்க, இன்றைக்கு இந்த வான காணொலியின் மூலமாகவும் தூரத்தில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண் கலங்கி கொண்டு கலக்கத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளை, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்வார். உன் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ, உன் சிறுமையை மாற்றி உனக்கு நிந்தனைக்கு பதிலாக உனக்கு நன்மையை சரி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, நீ யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிற? உன்னுடைய பிள்ளையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ, உன் குடும்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ, உன் சொந்த பந்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ, நீ யாரால் பாதிக்கப்பட்டிருந்தால், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரீ கபாலா கபா ரீஷந்தராந்தியாந்துலா கரவரவரா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓ ரீபாலாதரா ஷதரந்தராரியாதுலா கரவரா, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓ ரீபாலாதாரா சந்தராந்தியாதுலா கரவரா, ரீபாலாதாரா ரீ சந்தரமராந்தியாதுலா கரவரவரா. பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலும் உம்மை நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை கண்ணோக்கி பாரும். நீர் அவர்களையும் உடைய கரம் நீட்டி அவர்களை தொடுங்க. இந்த கரத்தை பிடித்து அவருடைய வாழ்க்கையை நடத்துங்க, குடும்பத்தை நடத்துங்க, பிள்ளைகளை நடத்துங்க, அவருடைய உயர்த்துங்க. எந்த இடத்துல அவருடைய தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல அவருடைய தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்யுங்கப்பா. அவருடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் மாற்றி நீர் அவருக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன் என்பதை விளங்க செய்யுங்கப்பா.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையை சரி கட்டுவீர் என்று சொன்னீராப்பா, அப்படியே செய்வீராக. ஒப்பு கொடுத்த அனைவர் மீதும் உடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கட்டும், பலிக்கட்டும். அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வாதம், குடும்பத்தில் உடைய ஆசீர்வாதம் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இந்த சபையிலேயே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. விசுவாசிகள் மத்தியிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சகல நன்மைகளினாலும் நீர் அவளை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.